வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ஸ்டைல் மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு நான் 400 கிராம் மட்டன் எடுத்து கொஞ்சமாக உப்பு மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். 400 கிராம் சீரக சம்பா அரிசி, 15 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, 1 இன்ச் இஞ்சி துண்டு, 2 பச்சை மிளகா, இதையெல்லாம் எடுத்து தனியாக மிக்சியில் தண்ணி இல்லாமல் கொரன்னு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். ட்ரை பொடி செய்கிறதுக்கு 2 பட்டை, 3 பிரிஞ்சி இலை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 5 முந்திரி பருப்பு, கொஞ்சமாக கல்பாசி, கொஞ்சம் ஜாதிக்காய் பொடி, கொஞ்சமாக ஜாதிபத்திரி போட்டு ட்ரையாக நைஸாக பொடி பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை, ஒரு எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ், 1 கப் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக நெய், தேவையான அளவு உப்பு. முதல்ல ஒரு குக்கரில் கடலை எண்ணெய் 4 டீஸ்பூன் நெய் விட்டு நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்ச பிறகு அதில் நம்ம அரைச்ச பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு அரைச்சி வச்சுருந்ததை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடலாம். இதை வதக்கிற போது மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கிக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ட்ரையாக அரைச்ச பவுடரை போட்டு நல்லா கலந்து விடுங்க. ஸ்டவ்வு அரிசி போடுற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். மட்டன் வேக வச்ச தண்ணியில் கொஞ்சம் எடுத்து அப்பப்போ தெளித்து வதக்குங்க. கீழே எந்த காரணத்தை கொண்டு அடி பிடிக்காமல் அப்பப்போ தேவையான அளவு தண்ணி தெளித்து வதக்குங்க. வதக்கின பிறகு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அது கூட வேக வச்ச மட்டன் போட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அது கூட சீரகத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் சேர்த்து கலந்து விடுங்க. அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். நல்லா அடிப்பிடிக்காமல் கலந்து விடுங்க. அது கூட எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி, புதினா இலையில் முக்கால்வாசி போட்டுருங்க. தயிர் 1 கப் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. நான் இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கிறேன். அதுக்கு 1 டம்ளர் மட்டன் ஸ்டாக் இருந்தது. அது போக 3 டம்ளர் தண்ணி எடுத்து மொத்தமாக 2க்கு 4 பங்கு, அதாவது 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி கணக்குக்கு 1 டம்ளர் மட்டன் ஸ்டாக், அது போக 3 டம்ளர் தண்ணி கலந்துருக்கிறேன். நல்லா ஒன்று சேர கலந்து விடுங்க. நல்லா தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறமா 20 நிமிஷம் ஊற வச்ச சீரக சம்பா அரிசியை அதோடு போட்டு நல்லா கலந்து விடுங்க. மட்டன் வேக வைக்கிற போதே உப்பு போட்டிருக்குது, அதனால் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. எலுமிச்சம்பழ ஜூஸ் சேர்த்துக்கோங்க. மீதம் இருக்கிற கொத்தமல்லி, புதினா தழை சேர்த்துக்கோங்க. அரிசி தெரிகிற அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா புதினா, கொத்தமல்லி தழை, 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது மேலாப்பில் வாழை இலை வச்சு மூடி தம் போட போகிறோம். நல்லா மூடி குக்கரை நல்லா மூடி விசில் போட்டு 0 சிம்மில்
10 நிமிஷத்துக்கு விசில் வர வேண்டாம். 10 நிமிஷத்துக்கு வச்சுட்டு திறந்து பார்த்தா ஒரு துளியும் கூட தண்ணி பதம் இல்லாமல் பொல பொலன்னு அருமையாக மட்டன் பிரியாணி ரெடி. வாழை இலையை எடுத்துட்டு கரண்டியை சைடு வழியாக விட்டு கலந்து விடுங்க. தம் உடைக்கிற மாதிரி கலந்து விடுங்க. இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். தலப்பாக்கட்டி மட்டன் பிரியாணி கடையில் வாங்குற மாதிரி டேஸ்டியாக அதே டேஸ்ட்டில் நல்லா இருக்கும். இது அந்த கடையளவுக்குள்ள காரத்தில் தான் இருக்கும். உங்களுக்கு ஸ்பைசியாக வேணும்னா பச்சை மிளகாயும் மிளகாத்தூளும் உங்களுக்கு தேவைங்கிற அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இது கடையில் இருக்கிற அதே டேஸ்ட் அதே ஸ்பைசி லெவலில் இருக்கும். சூப்பரான தலப்பாக்கட்டி ஸ்டைல் மட்டன் பிரியாணி ரெடி. இது கூட சால்னா தயிர் வெங்காயம் வச்சு சுவையாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.